அதிகாரம் என்பது மக்களை ஆளுவதற்கான உரிமை அல்ல, மக்களுக்கு முன்பொறுப்புடன் சேவை செய்வதற்கான பொறுப்பு. அந்த அடிப்படை உண்மை மறக்கப்படும் போது அதிகாரம் மமதையாக மாறுகிறது. அந்த மமதையின் விலையை இறுதியில் செலுத்துவது அரச அதிகாரிகளும் சட்டத்தின் ஆட்சியும் ஒட்டுமொத்த சமூகமுமே. இலங்கையின் கடந்த கால அரசியல் வரலாற்றில் மொட்டு கட்சியின் ஸ்தாபகர்களான ராஜபக்சேக்களின் ஆட்சி காலத்தில் அரச அதிகாரிகளின் சுதந்திரமும் கௌரவமும் எவ்வாறு அரசியல் அதிகாரத்தின் அழுத்தத்துக்குள் சிக்கின என்பதற்கான பல சர்ச்சைக்குரிய சம்பவங்களை விட்டு சென்றுள்ளது. சமுர்த்தி அதிகாரி ஒருவர் பகிரங்கமாக மரத்தில் கட்டப்பட்டு அவமதிக்கப்பட்ட சம்பவம் முதல் அரச ஊடக நிறுவனத்துக்குள் அத்துமீறி நுழைந்து அதன் அதிகாரி மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவங்கள் வரை அரச அதிகாரிகள் அரசியல் அதிகாரத்திற்கு எதிராக சுயாதீனமாக செயல்படுவதற்கான சூழல் எவ்வளவு பலவீனப்படுத்தப்பட்டிருந்தது என்ற கேள்வி எழுந்தது. அந்த காலகட்டத்தை நினைவுபடுத்தும் வகையில் இன்று மீண்டும் சில அரசியல் கருத்துக்கள் பொது வெளியில் ஒலிக்க தொடங்கியிருப்பது கவலைக்குரியது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தற்போதைய பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தொடர்பாக அவர் வீதியில் வைத்து மக்களால் தாக்கிக் கொல்லப்படும் 37வது பொலிஸ்மா அதிபராக வரலாற்றில் இடம்பெறக்கூடாது என்ற பொருளில் தெரிவித்த கருத்து சாதாரண அரசியல் விமர்சனத்தின் எல்லையை தாண்டியதாகவே பார்க்கப்படுகிறது. ஒரு நாட்டின் பொலிஸ்மா அதிபருக்கு எதிராக இவ்வாறான மொழிநடை பயன்படுத்தப்படும் போது அது தனிநபர் ஒருவரை மட்டும் குறிவைப்பதில்லை. அது சட்ட அமுலாக்க நிறுவனத்தின் கௌரவத்திற்கும் சட்டத்தின் ஆட்சிக்கும் அரச நிறுவனங்களின் சுயாதீனத்திற்கும் அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்தியாக மாறுகிறது. குறிப்பாக போதைப்பொருள் வியாபாரம் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் சூழலில் போலீஸ் தலைமையையே அச்சுறுத்தும் அரசியல் மொழி பயன்படுத்தப்படுவது இன்னும் ஆபத்தானது. இதனை நியாயப்படுத்தும் எந்த அரசியல் முயற்சியும் சட்டத்தை அமல்படுத்தும் அதிகாரிகளுக்கு தவறான சமிஞ்ஞை வழங்கக்கூடும். நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட ராஜபக்ஷ தரப்பினர் இத்தகைய கருத்துக்களை எவ்வாறு அணுகுகின்றனர் என்பதும் முக்கியமான அரசியல் கேள்வியாகிறது. ஏனெனில் அரசியல் அதிகாரம் என்பது அரச நிறுவனங்களின் மீது தனிப்பட்ட ஆதிக்கத்தை செலுத்துவதற்கான உரிமை அல்ல. தேர்தலில் தோல்வியடைந்த பின்னரும் அரச நிறுவனங்களின் மீது அச்சுறுத்தல் மொழியை பயன்படுத்துவது ஜனநாயகத்தின் அடிப்படை பண்புகளுக்கே எதிரானது. ஆனால் இன்றைய இலங்கை மாறிவிட்டது. மக்கள் தமது வாக்கின் மூலம் ஊழல், அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் அரசியல் தலையீட்டுக்கு எதிராக தெளிவான செய்தியை வழங்கியுள்ளனர். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் என்பதே அந்த மக்கள் ஆணையின் மையமாகும். எனவே தற்போதைய என்பிபி அரசாங்கத்தின் பொறுப்பு மிக தெளிவானது. அரசியல் வேறுபாடுகளை தாண்டி பொலிஸ்மா அதிபர் உள்ளிட்ட அனைத்து அரச அதிகாரிகளும் அச்சமின்றி, அரசியல் தலையீடு இன்றி தமது சட்டப்பூர்வமான கடமைகளை நிறைவேற்றக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டும். அதேவேளை அரச அதிகாரிகளுக்கு எதிராக விடுக்கப்படும் நேரடி அல்லது மறைமுக அச்சுறுத்தல்கள் குறித்து சட்டத்திற்கு உட்பட்ட முறையான பாரபட்சமற்ற விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். அதிகாரத்தில் இருப்பவராக இருந்தாலும் எதிர்க்கட்சியில் இருப்பவராக இருந்தாலும் சட்டம் ஒரே அளவுகோலில் செயல்பட வேண்டும். ஏனெனில் ஜனநாயகத்தின் உண்மையான வெற்றி என்பது ஒரு கட்சி மற்றொரு கட்சியை தோற்கடிப்பதில் இல்லை. ஒரு அரச அதிகாரி அரசியல்வாதியின் தொலைபேசி அழைப்பை அஞ்சாமல் சட்டத்தையும் அரசியலமைப்பையும் மட்டும் பார்த்து தனது கடமையை செய்யக்கூடிய நிலையை உருவாக்குவதில்தான் உள்ளது. அதிகார மமதையின் காலம் முடிந்துவிட்டது என்பதை அரசியல் வரலாறு மட்டுமல்ல, மக்கள் தீர்ப்பும் நினைவூட்டுகிறது. இனி அரச அதிகாரிகள் அரசியல்வாதிகளின் ஏவல் கருவிகள் அல்ல. அவர்கள் மக்களுக்கும் சட்டத்திற்கும் பொறுப்பான நிறுவனங்களின் காவலர்கள். அந்த கௌரவத்தை பாதுகாப்பதே புதிய இலங்கையின் உண்மையான அரசியல் சோதனை. சாகர காரியவசத்தின் கைதும் விசாரணைகளும் நாட்டிற்கு நேர்மறையான சமிஞ்ஞையையே வழங்குகிறது. சிதைந்த தாயகத்தை மீள கட்டியெழுப்புவோம்.